கவலைப்படாத ஹபீப், உன்னோட சீ சிக்னஸ் சரியாயிடும். கூடிய சீக்கிரம் சரியாயிடும் நினைக்கிறேன் மாஸ்டர் சிந்துபாத். இப்போ என்னோட வருத்தம் என்னன்னா, நான் இறக்கறதுக்கு முன்னாடி இட்ஸா போயிடு போல இருக்கு. நீ கவலைப்படாத, நீ என்னோட நம்பகமான வேலைக்காரன். முதல் தடவை கப்பல்ல பயணிக்கிறல, அதனாலதான். உங்களோட இந்த பயணம் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் போல இருக்கு. வியாபார சம்பந்தப்பட்ட இந்த பயணத்துக்கு முன்னாடியே நீ இதை சொல்லியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். இந்த கடல் பயணம் என்னோட எதிர்காலத்தை வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. அதோ அங்க ஒரு கரை தெரியுது. அதோ அங்க கரை தான் அது. நான் கரை தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது ஒரு தீவு தான் கேப்டன். கண்டிப்பா அது ஒரு தீவு தான். ஒரு தீவா? எனக்கு தெரிஞ்ச இந்த கடல் பகுதியில தீவே கிடையாது. எந்த ஒரு தீவும் என்னுடைய சாட்ல காட்டவே இல்லையே. ஒரு சில விஷயங்களை நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும் கேப்டன் அசீஸ். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. மேப்ல இல்லாத தீவுனா அங்க நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய ஆபத்துக்களும் இருக்கலாம்ல. ஒருவேளை அங்க எதுவும் இல்லாத காலி தீவா இருந்ததுன்னா, இது வரைக்கும் யாரும் கால் பதிக்காத புது தீவா இருந்துச்சுன்னா, அங்க நிறைய புதையல் இருந்துச்சுன்னா நம்ம கனவெல்லாம் நனவாயிடும். அந்த தீவை நோக்கி கப்பலை திருப்புங்க. ஓகே சார். இனிமே இந்த தீவை கலிஃபா ஆஃப் பாக்தாத்துக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த தீவுக்கு என்னுடைய பேர் வைக்கணும். அசீஸ், தமாஷ் பண்றீங்களா? இங்க பாரு சிந்துபாத், இந்த ஐலாண்டுக்கு வரணும்னு சொன்னது உன்னுடைய ஐடியா. அதனால இந்த இடத்தை இனிமே ஆராய்ச்சி பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கப்பல்ல இருந்து ஒரு போட்டை கீழே இறக்குங்க. ஏறக்குறைய 20 வருஷமா நான் கடல்ல பிரயாணிக்கிறேன். ஆனா இப்படி ஒரு தீவை நான் பார்த்ததே கிடையாது. கடலோரமா மணலே இல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மணல் இருந்தாலும் மணல் இல்லைன்னாலும் இந்த தீவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாலிடான லேண்டன். இது என்ன மாதிரியான தீவா இருக்கும்? இங்க மரங்களும் இல்ல, மலைகளும் இல்ல. கப்பல் பயணத்தை மேற்கொள்ள தயாரா இருங்க. பாதுகாப்பு, பாதுகாப்பு. வேகமா, சீக்கிரம் சீக்கிரம். கப்பலுக்கு திரும்ப வந்துடு. உடனே நம்ம வேகமா ஏறுங்க. கை கொடு. வா வா, வேகமா வா. இருங்க, நாங்களும் வரோம். நில்லுங்க, எங்களை இப்படி தனியா விட்டுட்டு போவாதீங்க. நில்லுங்க. என்னது? கடல் மிருகம், ராட்சச. பாத்து. அந்த கடல் மிருகம் போயிடுச்சு. ஆமா, நம்ம வந்த கப்பல் எங்க? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நான் மாஸ்டர் தான் குறை சொல்லுவேன். நம்மள நல்லா நம்ப வச்சு ஏமாத்தி நடுக்கடல்ல தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு.
உன்னையும் உன் குடும்பத்தையும் என் சாபம் சும்மா விடாது. வயிறு அடிச்சு சாபம் வர்ற. நீ ராத்திரி தூங்கும் போது விஷப்பூச்சி கடிச்சு செத்து போயிடுவ. நீ கவலைப்படாத. நம்ம இங்க தாக்கு பிடிக்கணும்னா நம்மளுக்கு தைரியம் வேணும். நான் ஏதோ ட்ரைலாண்டு நினைச்சேன். கடைசியில நம்மள இப்படி தவிக்க விட்டுருச்சு. பாத்தீங்களா? புலம்புறத நிறுத்து. நம்ம உயிரோட வாதி இருக்கோம். கண்டிப்பா நம்ம போராடினா அடுத்த தீவுக்கு போயிடலாம். நல்லாதான் இருக்கு நீ சொல்றது கேட்க. அதுக்குள்ள அந்த மாஸ்டர் வந்து நம்மள கடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னா மாஸ்டர் வாயில சிக்கி இருக்கலாம் போல இருக்கு. கை கொடு மாஸ்டர். ஒரு வழியா உசுரை காப்பாத்தினீங்க. இந்த பாறையை நம்ம ஏறி ஆகணும். பாத்து ஏறு. வா. முதல்ல நமக்கு சாப்பிட ஏதாவது தேடணும். ரொம்ப சந்தோஷம். ரோஸ்டா ஒரு ஆட்டுக்கறியும் அதுக்கு ஒரு சாஸு கிடைக்கணும். அப்படியே டெசர்ட்டுக்கு எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, விளையாட நேரம் இல்ல ஹபீப். உணவு இருந்தாதான் உயிர் வாழ முடியும். நல்லா வந்து சிக்கிட்டோம். பாத்தியா, எளிமையா கிடைச்சிடுச்சு. உண்மைதான். ரோஸ்ட் பண்ண ஆட்டுக்கறி கேட்டா ஏதோ ஒரு கிழங்க கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டேன். கடவுள் கிருபையில உயிரோட இருக்கோம். சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டோம். இறைவனுக்கு நன்றிகள். உன் பானை வயிற்றுல இருந்து வர்ற சத்தத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இப்போ கத்துனது நான் இல்ல மாஸ்டர். குதிரைகள் குதிரைகள் இருந்தா அங்க மனுஷங்களும் இருக்கணும். மனுஷங்க இருக்காங்களா மாஸ்டர்? நானும் வரேன். ஓடாதீங்க. ஹலோ, வணக்கம். நீங்க யாரு? நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேரு சின்பாத். இது என் நண்பர் ஹபீப். எங்க கப்பல் கவிழ்ந்து நாங்க இந்த தீவுல வந்து மாட்டிக்கிட்டோம். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துல வந்திருக்கீங்க போல இருக்கே. உங்களை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. உங்கள மாதிரி தான் எங்களுக்கு 2 கை 2 காலு ஒரு தலை இருக்கு. இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? உங்களுக்கு தாடியும் மீசி ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கே. நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட தலைநகரத்துக்கு வாங்க. எங்க ராஜா கிட்ட நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஒருவேளை அவர் எங்களை பிடிச்சு வச்சு தலையை வெட்டிட்டாருனா? கண்டிப்பா எங்க மகாராஜா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. நாங்கள் அவர்களுடைய மகன்கள், ராயல் பிரின்சஸ் ஆஃப் சலாபாத். இளவரசர்களே வணக்கம்.